தாக்கல் செய் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய் கைது செய் நகை மோசடியில் ஈடுபட்ட பேங்க் ஊழியர்கள் அனைவரையும் கைது செய். திருப்பிக் கொடு பாதிக்கப்பட்ட மக்களின் நகைகளை திருப்பிக் கொடு. போராட்டம் இது போராட்டம். கொள்ளச்சினால் பாதிக்கப்பட்ட மக்களின் போராட்டம். நிறைவேற்று தாக்கல் செய் அனைவரையும் கைது செய். திருப்பிக் கொடு பாதிக்கப்பட்ட நகைகளை திருப்பிக் கொடு. போராட்டம் இது போராட்டம். சொல்லச்சினால் பாதிக்கப்பட்ட மக்களின் போராட்டம். சார், இந்த போராட்டம் எதுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் டி நகரில் இயங்கி வந்த ரூபி ஜுவல்லரி அப்படின்ற நகை கடையில், அடகு கடையில் வட்டி இல்லா கடன்ற பேரில் எங்களுடைய நகையை, ஒரு பவுன் நகையை 10,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வச்சோம். அதிக லாபத்துக்கு நாங்கள் வைக்கல. எங்களுடைய நகையை ஒரு பவுனுக்கு 10,000 விகிதத்துக்குள்ள வச்சு அது கிட்டத்தட்ட அவன் என்ன பண்ணான்னா, நகை எல்லாம் சேர விட்டுட்டு மொத்தமாக லாக் பண்ணிட்டு ஓடிட்டான். ஓடி கிட்டத்தட்ட 18 மாதம் கழிச்சு தான் ஆந்திராவில் போய் கைது செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த கைது செஞ்சதுமே நாங்கள் கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அவனை கைது செய்யுங்கன்னு கோர்ட்டில் பல தடவை யூடபிள்யூ ஆஃபீஸுக்கு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க 18 மாதம் கழிச்சு ஆந்திராவில் போய் கைது செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த கேஸை பொறுத்தளவு எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மக்கள், அதாவது ஒரு திருடிட்டானா அவனை என்ன செய்யணும்னா போலீஸ்காரங்க பிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஆனால் இந்த எங்கள் கேஸில் எப்படி இருக்குன்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம், கோர்ட்டில் கேஸை போட்டு கோர்ட்டு மூலியமாக ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி தான் அவனை பிடிக்கிறதுக்கு 18 மாதம் கழிச்சு கோர்ட்டில் உத்தரவு போட்டு பல தடவை திட்டி அதுக்கப்புறம் யூடபிள்யூ ஆஃபீஸிலேருந்து தெலுங்கானாவில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. பண்ணிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதத்துலேயே ஜாமீனில் வெளியில் வந்துட்டான் அந்த மோசடியில் ஈடுபட்டாள். இந்த கேஸில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே சரியான முறையில் எங்களுக்கு போகலை. அது மட்டும் இல்லாமல் இது 4.5 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது ஒன்றும் குற்றப்பத்திரிகை எங்களுக்கு இதுவரை அந்த குற்றவாளி மேலே ஒன்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. அது மட்டும் இல்லை, இந்த மோசடியில் ஈடுபட்ட பேங்க் ஊழியர்கள், பேங்கு, ஃபைனான்ஸு, அதே மாதிரி பேங்கு அடகு கடைகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேங்க் இதில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஊழியர்கள், அந்த டைரக்டர் மேலே இதுவரையும் எஃப்ஐஆரே பதிவு செய்யலை. இந்த கேஸ் வளையத்துக்குள்ளே அவங்களெல்லாம் கொண்டு வரணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் போன 6வது மாதம் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவுண்டா, 273 கிலோ நகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேங்கை சுற்றி காட்டி இந்த பேங்கில் இத்தனை கிலோ இருக்குது, அதெல்லாம் வந்து யூஓடபிள்யூ ஆஃபீஸு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் போட்டு, அது மட்டும் இல்லை, அந்த ஆர்டருக்கு அந்த பேங்க்காரவங்க கட்டுப்படலை அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியிலே எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க. ஆர்டர் போட்டு 8 மாதம் ஆகும்போது இதுவரை ஒருத்தரை ஒரு அரெஸ்ட் பண்ணலை, கஸ்டடியிலே எடுக்கலை. 273 கிலோவில் இதுவரை 15 கிலோ ரெக்கவர் பண்ணியிருக்கிறதாக டிஎஸ்பி சொல்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கோர்ட்டுடைய ஆர்டரை கூட நிறைவேற்றாத இவங்க மேலே வந்து கடமாப்பத்தை கோர்ட்டு அவமதிப்புகளுக்கு உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இவங்க மேலே பதியணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒன்று விஷயம், எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும். அந்த குற்றப்பத்திரிக்கையில் வந்து பேங்க்காரங்க எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கிற ஒரு குற்றப்பத்திரிகையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய மக்களுடைய நகைகளை வந்து இல்லீகலாக வந்து மறு அடகு வச்சுருக்காங்க. இது எல்லாமே பேங்க்காரவங்க இல்லீகல், ஜட்ஜு வந்து குறிப்பிட்ட சமயத்தில் இது எல்லாமே இல்லீகலாக பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இந்த நகையெல்லாம் இந்த ரெக்கவர் பண்ண வேண்டிய வேலை யூஓடபிள்யூக்கு நாங்கள் முழு பொறுப்பையும் அதிகாரத்தையும் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி கோர்ட்லேருந்து ஒரு பெரிய பொறுப்பை யூஓடபிள்யூக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை செய்ய சொல்லி தான் நாங்கள் வற்புறுத்தி இந்த போராட்டம் நடத்துகிறோம். ஏன்னா எங்களுடைய மக்களுடைய, ஏழை மக்களுடைய எத்தனையோ பெண்களுடைய கல்யாணம் இதனால் தடைப்பட்டு நிற்கிது. அதனால் இந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்தாதான் இந்த ஏழை கும்பலுடைய கல்யாணம்லாம் ஒரு
ஏழை கும்பலுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் ஏற்படும். அதனால தான் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்களுடைய நகைகளை திருப்பி கொடுங்க. ஏன்னா இதில் வந்து குற்றவாளி இங்கே தான் இருக்கான், அதாவது வாங்கின பேங்கும் இங்கே தான் இருக்குது, நகையும் இங்கே தான் இருக்குது, குற்றவாளி இங்கே தான் இருக்கான். ஆனால் பொருளை மீட்டு கொடுக்கறதுக்கு 5 வருஷம் ஆகியும் எங்களுடைய பொருள் எங்களுக்கு வரலை, எங்களுடைய நகை எங்களுக்கு வரலை. அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் 3500 பேரும் இந்த போராட்டத்தில் நாங்கள் தமிழக கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய நகைகளை வேகமாக திருப்பி கொடுங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். வேறு அதை விட்டு எங்களுக்கு வேறு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. எங்களுக்கு எங்களுடைய பொருள் வேணும். ரோட்ல வந்து நாங்க நாயா கிடக்குறோம். நாங்க வந்து வட்டிக்கு ஆசைப்பட்டு வைக்கல. எங்களுடைய பொருளை வந்து மறு அடக்கம் வச்சிருக்கோம். கோர்ட்ல ஏறி வருது, அங்க போனா இங்க போங்கிறாங்க, இங்க போனா அங்க போங்கிறாங்க. எங்களுக்கு கரெக்டான பதில சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க களைய மாட்டோம். இது சும்மா வராங்க, ஒரு 4 ஹவர்ல களைஞ்சிருவாங்க மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. நாங்க நினைச்சா எதையும் நாங்க எங்களால முடியும். பெண்கள் நினைச்சா எதையும் எங்களால சாதிக்க முடியும். எங்களுக்கு வேணும் எங்களுடைய பொருள், எங்களுடைய நகை எங்களுடைய கைக்கு வந்து ஆகும். எங்களுக்கு எங்க நகையா தான் வரணும், பணமா கூட நாங்க கேட்கல. எந்த வருஷத்துல போச்சோ அந்த வருஷத்துல எவ்வளவு ரேட்டுக்கு போச்சோம் நகை, அந்த ரேட்டுக்கு எங்களுக்கு பணத்தை கூட கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்க அமௌண்ட் எங்களுக்கு வேண்டாம். 2019 போச்சு, 5 வருஷம் ஆகுது எங்களுடைய பொருள் போய். இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 5000 விற்கிது. யார் தருவா? எங்களுக்கு எங்க பணம் வரணும், எங்களோட பொருள் வரணும். நம்ம மண்ணை அனைவருடைய நகையும் வச்சோம் சார். எங்க வீட்டுல 2 திருமணம் சார். அலைஞ்சு எங்க வீட்டுல எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வயிற்றுலாம் உங்களோட வயிற்றுலாம் எங்க போகுது? போராடுவோம், போராடுவோம், கைது செய்கிற வரை போராடுவோம், 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 இந்த நகல் மீட்பு வரை போராடுவோம். அதாவது இன்னைக்கு இந்த கூட்டம் வந்திருக்கிற காரணம் என்னன்னா, நல்லா கேட்டுக்கங்க. ஏதோ மக்களுங்க ஏதோ ஒரு 100 பேர் வந்திருக்காங்க, 150 பேர் வந்திருக்காங்க, அது இல்லை. 1 by 1 வந்துகிட்டே இருப்பாங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? அதுதான் நம்ம இஸ்லாம். ஒரே மொத்தமாக வருது பாருங்க, அந்த கூட்டம் வேற. நம்ம கூட்டம் அப்படியே லைன் பை லைனா அரசாங்கத்துக்கும் ஒரு பதில் சொல்லி ஆகணும், அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையை கொடுத்து ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே வந்து ஒரு கூட்டத்தை நம்ம அமைச்சு கொண்டு வர்றது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வா நாடி தான் இன்னைக்கு நம்ம ஒன்றா சேர்றதுக்கு. அதனால இன்னைக்கு காலையில் நம்ம இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் சார்னு ஒருத்தர் ஃபோன் அடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டார். டிசி ஏற்கனவே வந்து பேசிட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து சம்மலெல்லாம் இது பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நகை வந்து கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், போராட்டம் இல்லைங்க, சும்மா ஏதோ ஒரு 50 பேர் வருவோங்க, வந்துட்டு நாங்கள் அப்போ பெட்டிஷன் மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு போவோங்க அப்படின்னு வந்தோம். அப்படின்னு தானே சொல்ல முடியும். போராட்டன்றது ஒரு விஷயங்கள் நம்ம இப்போ வரையும் போராட்டம் பண்ணலையே. போராட்டம்னா நம்ம அந்த பஸ்ஸை மறியல் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? அது போராட்டம். நம்ம ரோட்டை மறியல் பண்ணி ஆகணும், அது போராட்டம். இப்போ அதை விட்டுட்டு நான் இந்த ஓரத்தில் சும்மா ஒரு 10க்கு 20ல் நம்மளை நிற்க வச்சுட்டு நம்ம போராட்டம் பண்ணுறது போராட்டம் இல்லை. இதை மனதில் வச்சுக்கோங்க. நம்ம பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஈஸி சார் இங்கே வரணும், வந்து நாங்கள் அவர் வந்து இப்போ ஒரு விஷயங்கள் ஒன்று சொல்லிட்டாங்க, ஒரிஜினல் காப்பி கொடுக்காதனால நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் போட முடியல அப்படின்ட்டாங்க. இது கொஞ்சம் நல்லா கேட்டுக்கணும். ஒரிஜினல் ஆமாம், 4 வருஷமாக ஒரிஜினல் ஷீட் கேட்கல, இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ நான் ஒரிஜினல் கொடுக்குறேன், இப்போ அரெஸ்ட் பண்ணு, இப்போ அரெஸ்ட் பண்ணு, நான் அதுக்கு நான் ஒப்புக்கொண்டேன். எங்க வரணுமோ நான் வரேன், மற்ற மக்கள் வராங்களோ இல்லையோ நான் வந்து நிற்கிறேன். எனக்கு இன்னைக்கு அவங்க குற்றவாளி ஆசா ஜெயின் சிபி ஜெயின் தான் நம்மளோட 80% நகை அவங்ககிட்ட இருக்கு. அவனையே விட மாட்டேன்றீங்க, அவனையே பிடிக்கிறீங்க, அவனையே பிடிக்காம இருக்கீங்க. அவன் காரணம் ஆர்எஸ்எஸ் காரனா? ஏண்டா எங்களெல்லாம் முஸ்லீம்னு உங்களுக்கு நீங்க ஒதுக்கப்பட விடுறீங்களா? அப்ப நாங்க வந்து ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க மார்வாடிகளாம் வந்து குற்றவாளி இருந்தாலும் சட்டத்துக்கு விரோதமா எல்லாரும் செயல்பட்டு வருவாங்க. அப்ப அவங்க மேல எந்த சட்டமும் நீங்க எடுக்க மாட்டீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? இது இன்னைக்கு செய்யற இது இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூட பதில் தான் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும், புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டியதான் எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் வந்திருக்கேன், நீங்களும் வந்திருக்கீங்க. இன்னும் எத்தனை மக்களுங்க வராங்கன்றது தெரியல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் பொறுங்க,
கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றீங்க. அவங்க ஆபீசர் வந்து ஒரு 4 பேரை கூட்டு போய் இந்த மாதிரி நாங்க ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஏதாவது கன்வின்ஸ் பண்ணுவாங்க. 4 வருஷமா பார்த்துட்டு எனக்கு கேட்க